பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள்லையும் பாருங்க, ரொம்ப ஒரு அற்புதமான சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில நேரங்களில் கர்த்தர் இன்னைக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செஞ்சே ஆகணும். இன்னைக்கு என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு வழி பிறந்தே ஆகணும். ஒரு வழி கிடைக்கல அப்படின்னா என்னோட நிலைமை அவ்வளோதான். மரணக்கிணறுல இருக்கிற மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் நம்ம ஜனங்க பேசுறத கேட்குறோம் பாருங்க. இன்றைக்கு ஒரு வழி எனக்கு தெரிஞ்சு ஆகணும், இல்லைன்னா என் தலை அவ்வளோதான் இன்னைக்கு அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். கஷ்டமான, ரொம்ப கடினமான சூழ்நிலைகளில் கர்த்தர் இன்னைக்கு இந்த செங்கடலை பிளந்து ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் இருந்தாங்க. இந்த காரியம் நடந்தாகணும், இல்லைன்னா வேற வழியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் உங்கள் பிள்ளைகளும் குடிக்கும்படிக்கு தேசம் தண்ணீரினால நிரப்பப்படும். தண்ணியே இல்லை, வறண்டு போயிருச்சு, இப்ப தண்ணி கிடைச்சாகணும் அப்படிங்கிற நேரத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சு ஆகணும். அப்படிதான் வேதத்துல இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை வரைக்கும், கடைசி வரைக்கும் வேதத்துல ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலா தான் செஞ்சிருக்காரு பாருங்க. அவர் வழியை திறக்கும் போது அது அற்புதமான வழியா இருக்கும். நம்ம ஆண்டவர் ஏதோ பெரிய விதத்துல செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி இது பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர், இதெல்லாம் அற்ப காரியம் அப்படின்னு அழகா செஞ்சிருவாரு. 100 வயசு வரைக்கும் பிள்ளை பிறக்கல, ஆனா எப்படி பிறந்தது? இப்படி கிளவி ஆயிட்டாங்க, முதிர்ந்த வயது, எப்படி குழந்தை பிறந்தது? அங்கதான் சூப்பர் நேச்சுரல் கர்த்தருடைய வல்லமை பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள்லையும் உங்களுடைய பிரச்சனைகள்லையும் இன்னைக்கு கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுவதற்காக, நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி வாசித்தோம், 72 மணி நேரத்துக்குள்ள, அதாவது 3 நாளைக்குள்ள கர்த்தர் எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தேவன் மாற்றங்களை எப்படி உண்டு பண்ணி வர்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பாருங்க. இதெல்லாம் ஏதோ நம்ம உணர்ச்சி பொங்க படிக்கிறது இல்ல, உண்மையிலேயே நடக்கிற காரியங்கள் பாருங்க. நம்ம விசுவாசித்திருக்கும் போது கர்த்தர் அப்படியே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் பாருங்க. நமக்கு வர இருக்கிற பெரிய ஆபத்துகளை ஒன்றுமில்லாதபடி கர்த்தர் அதை அவ்வளோ அழகா நமக்கு தயவு உண்டு பண்ணி நம்மளை பாதுகாத்து ஒரு பாதுகாப்பான இடத்துல நம்மளை கொண்டு போய் வைக்கிறார். அவர் அவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. இன்றைக்கும் கூட 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, இந்த 3 ராஜாக்களும் சேர்ந்திருக்காங்க. மோவாபியர்ங்கிற ஜனம் இந்த 3 ராஜாக்கள் மேல சண்டைக்கு வர்றாங்க. அந்த நேரத்துல இந்த 3 ராஜாக்களும் அவ்வளவுதான், நம்ம மோவாபியர் கையில அகப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க பாருங்க. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3:9. சுருக்கமா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, அப்புறம் ஏதோமின் ராஜா, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஏதோம் தேசம் வழியா போறாங்க. இந்த மோவாபியர் இந்த 3 ராஜாக்களுக்கு எதிராக சண்டைக்கு வர்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 9வது வசனம், 2 ராஜாக்கள் 3:9. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அப்போ இஸ்ரவேலின் ராஜா என்ன சொல்றாருன்னு பாருங்க. 10வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரு என்ற, நம்ம 3 பேர்த்தையும் இந்த மோவாபியரின் ராஜா கையில ஒப்பு கொடுக்கறதுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரே, கர்த்தர் இப்படி ஒப்பு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலின் ராஜாக்கு எல்லா ஹோப்பும் போயிருச்சு. இப்ப நம்ம இருக்கிற சூழ்நிலையில எல்லா ஹோப்பும், நம்பிக்கையற்ற நிலைமையில ஒரு நம்பிக்கையுமே இல்லை, ஒரு ஹோப்புமே இல்லை. அவ்வளவுதான். இன்னைக்கு கர்த்தர் இந்த இடத்துல வந்தே ஆகணும். இன்னைக்கு நேரா ஏசாண்டவரே ஒரு காரியத்தை செய்தே ஆகணும். நான் நிறைய முறை அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு ஏசாண்டவர் என்னுடைய சூழ்நிலையில், ஆண்டவரே நீங்க நேரா உதவி செய்தால் ஒழிய இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது, இப்படியெல்லாம் ஜெபித்திருக்கேன் பாருங்க.
நீங்க தூதர்கள் அனுப்புறதெல்லாம் முடியாது, நீங்க வாங்க ஆண்டவரே, நேரா வந்து இந்த காரியத்துல செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜெபித்திருக்கோம் பாருங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர் பிரியமானவர்களே. ஒரு சில நேரங்கள்ல அவர் அற்புத விதமாய் தம்முடைய தூதர்களை அனுப்பி நிறைய காரியங்களுக்கு நம்மளுக்கு தயவு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் பாருங்க. அவ்வளோ இந்த 3 ராஜாக்களும் சோர்ந்து போயிருக்காங்க பாருங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அவ்வளோ ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. 12வது வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள் 3:12. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். அதாவது இங்க நம்ம ஏதாவது நம்மளுக்கு ஒரு வழி பிறந்தாகணும், யாராச்சும் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஐடியா கேட்டாகணும், யாராவது கர்த்தருடைய மனுஷங்க இங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு எலிசாவை தேடி போறாங்க. எலிசா கிட்ட எலிசாவினுடைய வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது அப்படின்னு சொல்லியே போறாங்க. 12வது வசனம் பாருங்க. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா கிட்ட போயிட்டாங்க. அடுத்தது அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான் பாருங்க. எலிசா 16வது 17வது வசனம், இதுதான் சத்தியம் பாருங்க. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். பள்ளத்தாக்கு எங்கேயும் நீங்க போய் வாய்க்கால்களை வெட்டுங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். 3 ராஜாக்களும் சேர்ந்து போறாங்க. மோவாபின் ராஜா இவங்க மேல வர்றான். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சுத்திலும் பிரச்சனை. எந்த இடத்துலயும் வெளியே போக முடியாத அளவுக்கு அப்படியே லாக் ஆன மாதிரி ஆயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஐடியா வருது பாருங்க. கர்த்தர் இவங்களோட பேசுறாரு, நம்ம ஒரு தேவ மனுஷன் இடத்துல போவோம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஆலோசனையை நம்ம போய் கேட்க போவோம். பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இதுதான். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நம்மளுடைய சூழ்நிலை ரொம்ப மோசம்தான், இன்னைக்கு கர்த்தர் ஒரு வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்ம வர்றோம். அப்போ அந்த நேரத்துல நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து, கர்த்தாவே இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையை அனுப்புங்க, எனக்கு இன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நிச்சயமாவே அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, நம்ம பலவீனமா இருந்தாலும் சரி, எந்த ஆபத்தா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு சோர்வான நேரமா இருந்தாலும் சரி, அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நிச்சயமாக வந்து உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம வெட்கப்பட மாட்டோம், நம்மளுடைய முகம் பிரகாசம் அடையும். இயேசுவின் நாமத்தினால அவரை நோக்கி கூப்பிடும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இங்க பாருங்க, நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, உன்னையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் இருக்காது, காத்தும் இருக்காது. ஆனா நீங்க பள்ளத்தாக்குகளை வெட்டுங்க, இந்த பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீர்னால நிரம்பும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. அதே மாதிரி போய் பள்ளத்தாக்குகளை வெட்டுறாங்க. தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி பார்த்தா திடீர்னு தண்ணீர் ஏதோம் என்கிற தேசம் வழியா வந்ததுனால இவங்க பள்ளத்தாக்கு எல்லாம் நிரம்புச்சான், எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி. பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். 20வது வசனம் பாருங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரினால் நிரம்பிற்று. தேசம் தண்ணீரினால் நிரம்பிற்று. அது மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தை, இவங்க கர்த்தருடைய மனுஷன் வார்த்தையை கேட்க போனதுனால அவர் இன்னொரு தீர்க்க தரிசனமும் சொல்றாரு. என்னன்னா, இந்த மோவாபியரை நான் உங்க கையில ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் நம்ம கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய ஊழியர்களையும் நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு பெனிஃபிட்ஸ் தான் ஜாஸ்தி, நமக்கு நன்மைகள் தான் பெருகும் பாருங்க. போன இடத்துல என்ன சொல்லிட்டாரு தீர்க்கதரிசி? தண்ணி கிடைக்கிறது மட்டும் அற்புதம் இல்ல, இந்த மழையும் பார்க்க மாட்டீங்க, காத்தையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா உங்க பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பும். அது மட்டும் இல்ல, இந்த மோவாபியரை நான் உங்க கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பலி செலுத்தப்படும் நேரத்துல பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பிச்சு. தண்ணி ஏதோங்கிற தேசம் வழியா வருது, பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பிருச்சு. பார்த்தா இவங்க 3 ராஜாக்களும் இவங்க ஒருத்தருக்குள்ள அடிச்சு இந்த மோவாப் ராஜா எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது தேசமெல்லாம் தண்ணீர்னால நிரம்பி இருக்கு. சூரிய வெளிச்சம் அந்த தண்ணீர்ல பட்டது ரத்தம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. மோவாப் ராஜா பயந்துட்டான். பயந்துட்டு எல்லாம் 3 ராஜாக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க.
சண்டை போட்டு நம்மளை இது பண்ண வர்றாங்க, ரத்தம் வெள்ளமா போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மோவாப் ராஜா தேசத்தை விட்டே ஓடி போயிட்டான் பாருங்க. ஓடி போனதுனால இவங்க மோவாபியரையும் பிடிச்சுக்கிட்டாங்க, இந்த 3 ராஜாக்களும். பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளோ நல்லவன் பாருங்க. 24, 25 வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து, மோவாபியரை ஃபுல்லா முறியடிக்கிறாங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே தண்ணி வந்தது மட்டும் இல்லாம தண்ணியை இந்த மோவாபியருக்கு ரத்தமா ஆண்டவர் காமிச்சிட்டாரு. பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஓடும்போது தேசத்துக்குள்ள போனவங்களெல்லாம் போய் இந்த 3 ராஜாக்களும் பிடிச்சி எல்லா மோவாபியர்களையும் கொல்றாங்க பாருங்க. 25 வசனம், 2 ராஜாக்கள் 3:25. பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். கிராரேசேத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிபடாதிருக்கிற போது கவன்கரர் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள். யுத்தம் ரொம்ப மும்முரமாயி இவங்களுக்கு மகா பெரிய வெற்றி கிடைச்சது பாருங்க. மோவாபியர்களையும் முழுசுமா முறியடித்து போட்டாங்க. பிரியமானவர்களை, நாம் இந்த கஷ்டமான நேரத்துல வேற வழியே இல்லைங்கிற நேரத்துல அப்படியே போய் பேசாம உட்கார்ந்துடணும். கர்த்தருடைய வார்த்தையில, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லாம நான் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க மாட்டேன், நான் நவர மாட்டேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு ஆலோசனைகளை கொடுங்க, நீங்க வழிய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய அடைக்கலத்துக்குள்ள போகும் பொழுது உன்னதமானவருடைய செட்டைகளின் அடைக்கலத்துல ஆரோக்கியம் உண்டு. பிரியமானவர்களே, பிரச்சனைகள்ல இருந்து தப்பித்து கொள்ளுவதற்கு ஒரே வழி, பாதுகாப்பான இடம் கர்த்தருடைய சமூகம் மாத்திரம்தான் பாருங்க. இந்த 3 ராஜாக்களும் அப்படியாக கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நாடி போனாங்க. நாடி போகும் பொழுது தண்ணி கிடைச்சது மட்டும் இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சது மட்டும் இல்ல, தேசம் முழுவதும் தண்ணீர்னால நிரம்பினதுனால அந்த தண்ணி ஆப்போசிட்ல இருக்கிற எதிரிகளுக்கு ரத்தமாய் பட்டதுனால பயந்து ஓடியே போயிட்டாங்க. அப்ப சூப்பர் நேச்சுரலா அவங்களையும் போய் முறியடிச்சிட்டாங்க. 2 பெனிஃபிட் உங்களுக்கு நடந்தது பாருங்க. எவ்வளோ பெரிய பாதுகாப்பு! கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நம்பும் போது, அவரிடத்துல வரும் பொழுது எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்தோம் நாம் தப்பித்து கொள்ளலாம். நம்மளுக்கு புதிய வழி அப்படி சூப்பர் நேச்சுரலா லகுவாய் கிடைக்கிறத நம்ம பார்ப்போம் பாருங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர் பிரியமானவர்களே. அதனால இன்றைக்கு உங்க சூழ்நிலையில கர்த்தர் வந்தாலோலியே இன்னைக்கு வேற வழியே இல்லைங்கிற சூழ்நிலையில நீங்க அவரிடத்துல போய் அமைதியா உட்கார்ந்துருக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை நீங்க கேட்கும் போது, அவருடைய வார்த்தைகளை எடுத்து படிக்கும் போது, ஒரு வாக்கு தத்தத்துக்காக கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி, எவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தாலும் அதுல இருந்து உங்களை விடுதலையாக்கி ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல ஓடி வந்து ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அற்புதமான ஆண்டவர். பிரியமானவர்களே, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். உங்களுடைய பயங்கரமான பிரச்சனையில நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.